கோவையில் துவங்கியுள்ள சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் தொழில் முனைவோர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கோவை கொடிசியா அரங்கில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தின் சார்பில் டெக்ஸ்பேர் 2013 என்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சி துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சியில் ஜவுளித்துறை தொடர்பான நவீன உபகரணங்கள், நூற்பாலை இயந்திர உதிரி பாகங்கள், பஞ்சாலை உபகரணங்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன. வரும் 16ஆம் தேதி வரை நடக்கும் இந்த கண்காட்சியை தொழில் முனைவோர் ஆர்வமுடன் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த கண்காட்சி தொழில் முனைவோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. எலக்ட்ரானிக் ஜக்கர் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு இந்த எக்ஸ்போக்கு வந்திருக்காங்க. இதில் பார்த்ததுல இதுவரைக்கும் சீனாவிலிருந்தும் மற்ற வெளிநாடுகளிலிருந்தும் வரக்கூடிய மிஷினரிஸை இப்போ சொந்தமாக கோயம்புத்தூர்லையும் குமராபாளையத்திலையும் தயார் பண்ணுற அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கிறதுல இப்போ ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த எக்ஸ்போ வந்துங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதில் டிஎஃப்ஓ தயார் பண்ணக்கூடிய, அதாவதுங்க 1 கிலோ அல்லது 1.5 கிலோ அளவு தயார் பண்ணக்கூடிய டிஎஃப்ஓங்கிற டபுளிங் யூனிட்ல வந்துங்க இப்போ வந்து 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய நவீன இயந்திரங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. 234 அரங்குகளில் 70 முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய அதிநவீன இயந்திரங்களை கண்காட்சிக்கு வைத்துள்ளனர். இதுல வந்து 234 ஸ்டால்ஸ் வந்து இதுல இந்த வருஷம் நிறுவிருக்காங்க. இந்த 234 ஸ்டால்ல கிட்டத்தட்ட 70,000 பேர் இந்த 4 நாட்கள்ல இதுக்கு எல்லாரும் விஜயம் செய்வாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இது மூலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய்க்கான வியாபாரம் இங்க நடக்கக்கூடிய இருக்கிறது. அது இல்லாம இந்த வருஷம் வந்து ஃபார்ம் டு பினிஷ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட்ல பருத்தி விதையிலிருந்து கடைசியில வந்து ரீட்டைல் வரைக்கும் போகக்கூடிய ஜவுளி தொழில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உற்பத்தியாளர்களையும் இங்க கொண்டு வந்து ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய ஸ்டால் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த கண்காட்சி மூலம் 100 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடக்கும் என்று தென்னிந்திய பஞ்சாலை சங்கம் எதிர்பார்ப்பதாக கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.